எனவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு மிக முட்டாள்தனமான கருத்து. மேலும் சாதி ஒழிந்துவிட்டாலே எல்லோரும் ஒன்றாகிவிடுவார்கள் என்பது ஒரு மடமையின் கூற்று. ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட சொத்திற்காக ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வது உலகெல்லாம் காணப்படும் யதார்த்தம். எனவே சாதி ஒழிப்பிற்கும் ஒற்றுமைக்கும் திராவிடர் சொல்லும் அளவுக்கு தொடர்பில்லை. சாதியை ஒழிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அப்படி ஒழிந்தாலும் அதனால் எதிர்பார்க்கப்படும் விளைவு பெரிதாயிருக்காது. அனைத்து சாதிகளுக்கும் சமநீதி நடைமுறை இருந்தாலே ஒற்றுமை தானாக ஏற்படும். சான்றாக 4 வெவ்வேறு இனங்கள் வாழும் சுவிட்சர்லாந்து நாட்டில் அனைவருக்கும் சமநீதி கிடைப்பதால் அங்கே ஒற்றுமையாக வாழ்கின்றனர். அதேபோல 3 வெவ்வேறு இனங்கள் வாழும் சிங்கப்பூரிலும் அவர்களுக்கு சமநீதி கிடைப்பதால் அவர்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். அங்கெல்லாம் வெவ்வேறு சாதிகள் அல்ல, வெவ்வேறு இனங்களே ஒற்றுமையாக வாழ்கின்றனர். ஆனால் அநீதி நிலவுவதால் இலங்கையில் உள்ள 2 இனங்களுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி அடைந்து போர் சூழலே நிலவுகிறது. எனவே ஒற்றுமைக்கு வேண்டியது நீதிதானே ஒழிய சாதி ஒழிப்பல்ல. எனவே சாதியை ஒழிக்க தெலுங்கன் முயற்சித்ததெல்லாம் தமிழரை ஒழித்து தன்னை பலப்படுத்திக் கொள்ளவே. எனவே சாதி இல்லை என்பதோ நாமெல்லாம் ஒன்று என்பதோ ஊரை ஏமாற்றச் சொன்ன பித்தலாட்டமே. சாதி இல்லை எனும் கோட்பாடு ஏதோ ஒரு இனமோ அல்லது சாதியோ இதேச்சாதிகாரம் செய்து மற்ற சாதிகளின் வாய்ப்புகளை ஆட்டை போடும் தந்திரமே. உண்மையில் இங்கு சாதிகள் உண்டு. இதனை ஏற்று தமிழகத்தின் ஒவ்வொரு சாதியின் மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் அனைத்து வேலைவாய்ப்புகளையும் கல்வி வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொள்ளும் இடஒதுக்கீட்டு கொள்கையே சமநீதி கொள்கை. IAS, IPS ஆட்சியாளர்கள், விஞ்ஞானிகள், நீதிபதிகள், அமைச்சர்கள், MLAக்கள் கூட இந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்பட வேண்டும். இப்படி செய்யும்போது சாதி சங்கங்களுக்கான தேவையே இல்லாமல் சாதி என்ற கருத்தியல் வலிவில்லாமல் நீர்த்து போகும். சாதி என்ற கருத்தியல் நீர்த்து போக இதுவே சிறந்த மருந்தும் கூட. இது நஞ்சை நஞ்சால் முறிக்கும் தந்திரம் என்று கூட கருதலாம். எல்லா சாதிகளும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதாலும் பொதுக்கல்வி மூலமாக குலத்தொழிலும் சிறிது சிறிதாக நலிவடைவதாலும் சாதி கருத்தியல் காலப்போக்கில் தானாக விழுந்துவிடும்.